வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பரபரப்பாக ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. என்ன அந்த விவாதம் அப்படின்னு சொன்னால், சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் அவர் கேஷுவலாக ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது, காய்ச்சலுக்கு மாட்டினுடைய பசுவினுடைய கோமியத்தை குடித்தேன், எங்கள் தாத்தா குடிச்சிருக்கிறாரு, அவர் வந்து ஃபீவர் போயிடுச்சு, அவர் யாருன்னு தெரில, கொடுத்தவருடைய பேர் தெரில அப்படிங்கிற மாதிரி பொதுவாக ஒரு டாக்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறாரு. இப்போ அது வந்து நாடு முழுக்க பற்றிட்டு இருக்குது. ஒரு பெரிய கட்சி, பெரிய குரூப் வந்து சங்கிகள் இப்படி பண்ணுறாங்க, மாட்டு மூத்திரத்தினால எந்த நோயும் குணமாக்க முடியாது, மாறாக சில டாக்டர்களும் சேர்ந்து சொல்கிறாங்க மாட்டு மூத்திரம் என்பது கழிவுப் பொருள், அதை வந்து சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடியது அல்ல அப்படின்ற மாதிரி இது வந்து பெரும் எதிர்ப்பு அது மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போ நான் வந்து கோமியம் குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னால் என்னை உடனே இவர் வந்து சங்கி, இவர் எனக்கு முன்னாடியே தெரியும், இவர் வந்து ஒரு பெரிய சங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முத்திரை குத்துறதுக்கு பெரிய அளவுக்கு முயற்சி நடக்கலாம். பட் நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிக்கிறேன். உண்மையின் பக்கம் நான் நிற்பேன், எப்பயா இருந்தாலும் உண்மையின் பக்கம் நிற்பேன். கொரோனா காலத்தில் உலகம் முழுக்க மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒற்றை குரலாக ஒற்றையாளாக மூலிகை மருந்தால் இது குணமாக்க முடியும், என்னை வந்து சிறையில் அடைத்தாலும் போடணுங்க, என் கையில் வந்து அந்த வைரஸை செலுத்துங்கள், நான் குணமாக்கி காட்டுகிறேன் அப்படின்னு அப்போ உலகத்தை எதிர்த்து உலகம் முழுக்க ஒரு பக்கம் போகின்ற போது உலகத்தை எதிர்த்து ஒற்றை குரலாக நான் ஒழித்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கொரோனா தடுப்பூசி போடுகின்ற போது உலகம் முழுக்க இதுதான் உலகத்தை காப்பதற்கு ஒற்றை வழி அப்படின்னு உலகமே நின்றிருந்த போது ஒற்றை மனிதனாக தடுப்பூசி மிக பெரும் ஆபத்துகளை ஏற்படுத்தும், தடுப்பூசியினுடைய பாதிப்புகள் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் என்று அப்போதும் நான் சொன்னேன். அதற்கு பிறகு நடந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நான் அதனால போகலை. அதனால வந்து இந்த நேரத்தில் இவங்க என்ன ஆதரிப்பாங்களா, இவங்க என்ன எதிர்ப்பாங்களா, இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா, அவங்க சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறத அது குறித்த எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல. நாளைக்கு போயிட்டு எனக்கெல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு போயிட்டு நான் பொலிட்டிக்கலில் போயிட்டு மேடையில் போயிட்டு நிற்க போகிறவனும் கிடையாது. அதனால் நீங்கள் என்னை சங்கி என்று சொன்னாலும் சரி, எப்படி வேணாலும் என்னை திட்டிக் கொள்ளுங்கள். ஆனால் என்ன உண்மையை பேசுவதற்கு நான் கூச்சப்படவில்லை, அச்சப்படவில்லை. ஏன்னா இன்னைக்கு நான் பேசாமல் விட்டுவிட்டால் நாளைக்கு என்னால் பேச முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் பேச வேண்டியதை பேசிடணும் அப்படிங்கிறது. இப்போ நான் பேசுவது இதை கேட்டுட்டு உடனே நாளைக்கு எனக்கு பேஷண்ட் வரணும் அப்படிங்கிறத நான் பேசலை. நீங்கள் ஒருவர் கூட இங்கே வரலைனாலும் எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா நான் பேசுவது அடுத்து வருகின்ற தலைமுறை, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இப்படியான சங்கதி இருக்கு, இதுல இந்த சங்கதி இருக்குதுங்கிறத நான் பதிவு செய்து விட்டு போவது மட்டும்தான் என்னுடைய கடமையை தவிர நான் முற்று முழுதாக இந்த ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்காக நான் இதை பேசவும் இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். மாட்டு கோமியத்தில், நாட்டு மாட்டினுடைய கோமியத்தில் சிறுநீரில் மருத்துவ பண்புகள் உண்டா என்று கேட்டால் 100% உண்டு அப்படிங்கிறத அடித்து நான் சொல்லுவேன். ரெண்டாவது, எந்த மாடு அதுக்கு உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து களைக்கொல்லி அடித்து அந்த களைக்கொல்லி அடித்ததில் வரக்கூடிய நல்ல வைக்கோலை எடுத்துகிட்டு வந்து களைக்கொல்லி அடித்த மல்லாட்டையை கொண்டாந்து நீங்கள் காணாடி அதில் இருக்கக்கூடிய புண்ணாக எடுத்துகிட்டு வந்து களைக்கொல்லியில் அடித்து வரக்கூடிய புல்லை கொண்டு வந்து நீங்கள் மாட்டுகளுக்கு போட்டு அந்த மாடு பிறக்கும் பாலை நீங்கள் குடிச்சிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு கேன்சர் வந்துடும். அது சிறுநீரை குடித்தாலும் சரி, பாலை குடிச்சிங்கனாலும் சரி, கண்டிப்பாக கேன்சர் வரும். பாலுக்கும் சிறுநீரும் வேற வேற கிடையாது. இதை குடித்தாலும் கேன்சர் வரும், அதை குடித்தாலும் கேன்சர் வரும். அப்போ களைக்கொல்லி அடிக்கப்பட்ட வைக்கோல், களைக்கொல்லி அடிக்கப்பட்ட புண்ணாக்கு, களைக்கொல்லி அடிக்கப்பட்ட தீவனங்கள், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கேன்சர் வரும். அப்போ மருந்து தயாரிப்பதற்கு உகந்த சிறுநீர் எது, உகந்த கோமியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வாடை இல்லாத இடத்துல மேயக்கூடிய மாடுகள், அது இப்போ மலையில் மேயுது, காட்டில் மேயுது, வனப்பகுதியில் மேயக்கூடியது, தன்னிச்சையாக மேய்வது, வைக்கோல் போடாமல் மேயக்கூடியது, தானே தனக்கான உணவுகளை எடுக்கக்கூடிய மாடு. அப்படி எடுக்கின்ற போது ஒற்றை புல்ல அது சாப்பிடாது. அது என்னெல்லாம் நினைக்குதோ, அதுக்கு என்ன உடம்புக்கு தேவையோ அதற்கான மூலிகைகளை, மருந்துகளை, வேப்பிலையை ஒரு குழந்தை அடிக்கும், நொச்சியை ஒரு குழந்தை பிடிக்கும், அதே மாதிரி வந்து புல்ல அருகம்புல்லை கொஞ்சம் பிடிக்கும், ஆவாரம் பூவை கொஞ்சம் ஒரு கடி கடிக்கும், அதே மாதிரி கோரை புல்லை கொஞ்சம் கடிக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு 300க்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்களை எது தேவை எது தேவையில்லதுன்னு அதுவே ஒதுக்கிட்டு அதுவே சாப்பிடுகிற போது மொத்த 300 மூலிகைகளுடைய தாவரங்களையும் சாப்பிட்றதுனால அந்த 300 மூலிகைகளில் இருக்கக்கூடிய தாவரத்தினுடைய சக்தியானது, அந்த தாவரங்களுடைய மூலிகையினுடைய சக்தியானது அந்த மாட்டினுடைய இறப்பையில் போயிட்டு மாட்டினுடைய அந்த பாக்டீரியல் என்சைம்ஸோட சேர்ந்து
ஒரு விதமான உணவாக அது மாறி அதற்கு பிறகு அது வந்து திரும்பவும் சிறுநீராக வருகின்ற போது அந்த சிறுநீர் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு சிறுநீராக இருக்கிறது. சரி, இப்படி கறக்கிற பிடிக்கிற சிறுநீரை உடனே அந்த சிறுநீரை நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்தலாமா? அந்த சிறுநீர் எல்லா வியாதியும் குணமாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிறுநீர் எல்லா வியாதியும் குணமாக்காது. அப்போ அந்த சிறுநீரை மருந்தாக்குவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மருந்து உங்களுக்கு தேவையோ, என்ன பர்பஸுக்கு இந்த சிறுநீரை பயன்படுத்த போகிறீர்களோ, என்ன குணத்திற்காக இந்த சிறுநீரை நீங்கள் மருந்தாக அருந்த போகிறீர்களோ, அதற்கு தக்கவாறான மூலிகைகளை அது வந்து வைத்தியர் சொல்லுவாங்க. வைத்தியர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். அப்போ அந்த மூலிகைகளை இந்த சிறுநீரோட மாட்டினுடைய கோமியத்தில் போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுகின்ற போது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 60 நாள் அளவிற்கு அதில் புழுக்கெல்லாம் உண்டாகும். இந்த மூலிகையெல்லாம் போட்டு சிறுநீர் போட்டு பால் போட்டு நெய் போட்டு வெண்ணெய் போட்டு சாணி போட்டு இதெல்லாம் போட்டு இந்த வெல்லம் போட்டு பழங்கள்லாம் போட்டு இந்த மூலிகையெல்லாம் சேர்த்து நம்ம போடுகின்ற போது அதிலே செரித்து 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 புழுக்கள் உற்பத்தியாகி அந்த புழுக்களும் அழிந்து அது வந்து திரும்ப அடுத்த நிலையில் ஆகி எப்படி சாராயம் ஊறல் போடுறோமோ அந்த மாதிரி ஊறல் போடுகின்ற போது அது வந்து பர்மெண்டேஷன் ஆகும். அப்போ அந்த மாதிரி பர்மெண்டேஷன் ஆகிட்டு அதில் இருக்கிறது எல்லாமே ஒன்றோடு வந்து செரிமானம் ஆகிடும், ஒன்றோட ஒன்று செரிமானம் ஆகிடும். அதில் வந்து மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நிறைய வந்து கோடிக்கணக்கான பில்லியன் அண்ட் பில்லியன், மில்லியன் அண்ட் பில்லியன், பில்லியன் அண்ட் பில்லியன் அந்த அளவிற்கான மைக்ரோஸ் நுண்ணுயிர்கள் அதில் வந்து நிறைந்து காணப்படும். அந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த மூலிகை நீங்கள்லாம் மூலிகை போட்டிங்க இல்லையா, அது இல்லாமல் மாட்டினுடைய சிறுநீர்லையும் அந்த எஃபெக்ட் மெடிசனல் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்ட் இந்த எஃபெக்ட் எல்லாம் சேர்ந்து அந்த ஒவ்வொரு மைக்ரோப்ஸும் சொன்னால் நுண்ணுயிரி அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு மைக்ரோப்ஸும் ஒரு கேப்சூலாக, ஒரு மருந்தாக, ஒரு மாத்திரையாக அது வந்து பரிணாமித்து நிற்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சிறுநீர் எடுக்கிறீங்க, அந்த ஒரு ஸ்பூனை தயிரில் நீங்கள் கலந்துட்டு ஒரு 6 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா அதுவே விளைஞ்சி நிற்கும். அது வந்து ஒரு ஸ்பூன் சிறுநீரில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் ஆனது 10 மடங்கு 5 மடங்கு அது வந்து மல்டிப்ளை ஆகி நிற்கும். அதே மாதிரி அதை வந்து இளநீரில் போட்டு வைக்கிறீங்க, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் போட்டு வைக்கிறீங்க, அது வந்து மல்டிப்ளை ஆகி நிற்கும். அது வந்து ஒரு 100 மடங்கு 50 மடங்கு அதனுடைய வீரியம் வந்து அதிகம் இருப்பது நம்ம பார்க்க முடியும். அதனால் இப்படியாக ப்ராசஸ் செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட சிறுநீரை நம்ம என்ன மூலிகை அதில் சேர்க்கிறோமோ அந்த மூலிகையின் பயனை பொறுத்து வந்து அதனுடைய பயன்கள் இருக்கும். இதை வந்து குடிக்கலாமா அப்படின்னா 100% குடிக்கலாம். 100% குடிக்கலாம். நீங்கள் குடிச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய குடிச்சிருக்கிறேன். எனக்கு எப்போல்லாம் தேவையோ நான் குடிச்சிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் குடிச்சிருக்கிறாங்க, என்னுடைய குழந்தைகள் குடிச்சிருக்கிறாங்க, என்னுடைய வீட்டில் அப்பா சாப்பிட்ருக்கிறாரு, அம்மா குடிச்சிருக்கிறாங்க, என்னுடைய பேஷண்ட் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் குடிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து இதை நீங்கள் குடிப்பீங்களா, அதை நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்லாம் சவால் விட யாரும் வர வேண்டியில்லை. ஒன்று சரி, இதெல்லாம் வந்து என்ன சார் அதில் என்ன சார் போயிட்டு இருக்க போது, நிறைய மருந்து இருக்குது, மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை இருக்குது, ஊசி இருக்குது, இவ்வளோ அட்வான்ஸாக நம்ம வளர்ந்துட்டோம், இந்த காலத்தில் போயிட்டு நீங்கள் மூத்திரத்தை குடிங்க அப்படின்னு சொல்கிறீங்க, வேற மருந்தே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வேற மருந்தே இல்லை. வேற மருந்துன்னா நம்ம ஏன் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும்? வேற எந்த மருந்துலையும் இல்லாது இதில் இருக்குது, வேற எந்த மருந்தாலையும் குணமாக்க முடியாது, இதில் குணமாகுது, வேற எந்த மருந்தாலையும் அவ்வளோ வீரியமாக செயல்பட முடியாது, இதில் செயல்படுது. அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக தேவை, சமூகத்திற்கு தேவை. சரி, இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், இதெல்லாம் உற்பத்தி செய்கிறோம். இந்த உற்பத்தி செய்யக்கூடிய மருந்துகளால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அரசு, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, சென்னை ஐஐடியாக இருந்தாலும் சரி, முழு முயற்சி எடுத்து இந்த மருந்தை வெளியில் கொண்டு வருவார்களே ஆனால் இந்த மருந்தாகப்பட்டது மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா ஏறக்குறைய இப்போ மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இப்போ மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளில் 95% மருந்து மாத்திரைகள் தேவையில்லாத மருந்துகள் ஆகிடும், தேவையில்லாத மருந்துகளாக மாறிவிடும். அப்போ அதெல்லாம் தேவையில்ல. ஆன்டிபயோட்டிக் தேவையில்ல, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷனுக்கு மருந்து தேவையில்ல, ஆன்டி பாக்டீரியலுக்கு மருந்து தேவையில்ல. எங்கே அடிபட்டது டக்குன்னு இதை ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம். இதை ஆபத்து காலங்களில் பயன்படுத்த முடியும், ஆர்மியில் பயன்படுத்த முடியும். சரி, நீங்கள் என்னென்னலாம் பயன்படுத்திருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால், இதை வந்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பலருக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். குறிப்பாக எங்கள் அப்பாவுக்கு வந்து குடல் கேன்சர் இருந்தது, மலம் கருப்பாக போயிடுச்சு. அப்புறம் டாக்டர்லாம் சேர்த்து அந்த குடலை வந்து கட் பண்ணி ஒட்டி நம்ம வந்து சேர்த்து நம்ம சர்ஜரி பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாத சூழலில் அவர்களுக்கு நான் செய்த இந்த கோமிய மருந்தை நான் கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஸ்மெல் அடிச்சுட்டு இது ஒன்றுமே பண்ண முடியாது, யூரின் கண்ட்ரோலில், மோஷன் பிளாக் ஸ்டூலு, அதுவும் செம்ம நாத்தம், வீட்லேயே யாரும் தங்க முடியாது, அப்படியான ஒரு நாத்தம். அந்த நிலையில் எங்கள் அப்பாவுக்கு இந்த
நான் செய்த அந்த கோமிய மருந்தை காலை மாலை 2 வேளையும் கொடுத்தேன். 5 நாள் தான் கொடுத்தேன். 5 நாளில் இது எல்லாமே சரியாயிடுச்சு. 30 நாள் கழிச்சு நான் சிடி ஸ்கேன் எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் முற்றிலும் குணமாயிடுச்சு. இதை வந்து நான் டாக்டர் கண்ணன், அவர் வந்து குடல் சிறப்பு மருத்துவர், அவர்கிட்ட நான் ரிப்போர்ட் சொன்னால் அவர் ஷாக் ஆகிட்டார். இப்போ என்னங்க உண்மையாங்க நிஜமாவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து 30 நாள்லேயே இந்த குடலில் இருந்த கேன்சரை முற்றிலுமாக குணமாக்கியது இந்த மூலிகை மருந்து அப்படிங்கிறத இப்பயும் நான் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து அந்த அளவிற்கு எங்கள் அப்பா மரணத்தின் பிடியில் இருக்கின்ற போது இப்போ இறந்துருவார், அவரை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் அவரை முற்றிலும் முழுதாக குணமாக்கினது இந்த சிறுநீர் மருந்து. சரி, எங்கள் அம்மாவுக்கு நான் இன்சிடென்ட் ஆச்சு. அவங்களுக்கு வந்து காலில் வந்து சீழ்பிடித்து காலெல்லாம் வெட்டி ஆப்ரேஷன் பண்ணி அதற்கு பிறகு அதை ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு புண்ணு ஆரவும் இல்லை, செல்லுலைட்டிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு எந்த ஆன்டிபயோட்டிக்கும் அவங்களுக்கு வேலை செய்யலை. அந்த நிலையில் இந்த சிறுநீர் மருந்தை மொத்தமே 5 நாள் கொடுத்தேன். 5 நாள்லேயே அது ஆறிடுச்சு. அதுக்கு பிறகு எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்தது, பிரெயினில் வந்து புற்றுநோய் வந்தது. அந்த நிலையிலும் டாக்டர் புருனோ போன்றவர்கள் வந்து பார்த்துட்டு இதை சர்ஜரியும் பண்ண முடியாது, இதை குணமாக்கவும் முடியாது, இதை கரைக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து 2020 நடந்த நிகழ்வு சம்பவம். அதற்கு பிறகு வந்து நான் இந்த சிறுநீர் மருந்து அதோட சில மாத்திரைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கோமாவில் இருந்தவர்கள் 5 நாளில் எழுந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளில் ஆக்சிடென்ட்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இப்போதும் நல்லா இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமாக நல்லா இருக்கிறாங்க, நடக்கிறாங்க. வீட்டில் சின்ன சின்ன வேலைகளில் பேரப்பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து 2வது இன்சிடென்ட்டு. அதே மாதிரி வந்து புண்ணு ஆச்சு அப்படின்னு சொன்னால் கார்ட்டூனிஸ்ட் பாலா ஒரு தடவை வந்து கேட்டார். நான் அந்த சிறுநீர் மருந்தை கொடுத்தேன். அவர் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, என்ன சார் நேற்று அடித்தேன், இன்னைக்கு காலையில் காஞ்சி போச்சா சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய குழந்தைகள் கீழே வந்துடுறாங்க, கட்டில் வந்துடுறாங்க, அடிபட்டுடுது, கீழே உடச்சிக்கிறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போதும் இந்த மருந்து இருக்கும். டக்கு டக்குன்னு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவோம். அடிச்சு விட்டா அவங்களே வந்து அடிச்சுப்பாங்க. காயம் அடிபட்டுச்சு, ஏதாவது கிராய்ப் ஆயிடுச்சு, சைக்கிள் ஒட்டி கீழே வந்துடுறாங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன். அதே மாதிரி வந்து ஒரு கர்னலுடைய மருமகள், அவங்களுக்கு வந்து தீ காயம் பட்டுருச்சு. பட்ட உடனே கை இப்படி வளைச்சிக்கிட்டே அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு காஃபிலாம் கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புனாங்க. கிளம்பும்போது கையை விடுங்க அப்படின்னா, சார் உயிரே போயிடும் சார் அப்படின்னாங்க. ஒன்றும் உயிர் போகாது, கையை விடுங்கன்னா கை எடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், சரியாயிடுச்சு சார், வீக்கமாகிடுச்சு சார் அப்படின்னாங்க. எவ்வளோ நேரத்தில்? 15 நிமிஷத்தில் இது நடந்திருக்கு. அடுத்து எங்கள் வீட்டில் மரம் வெட்டுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு. மரத்தை வந்து ஏறி வெட்டுகின்ற போது கோடாரி வச்சு வெட்டிட்டு இருக்கும்போது மரம் அப்படியே முறிஞ்சி அவருடைய தொடையை வந்து கீழ்ச்சி எடுத்துச்சு. தொடை வந்து சதை அப்படியே ஆடுது, துடிக்குது. ஓடி வந்து படிக்கட்டில் உட்காந்துட்டாரு. சார் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க சார், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க சார், உயிர் போகுது சார் அப்படின்ட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிரைவர் வந்துட்டு நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு மேலே போயிட்டு இந்த ஸ்ப்ரே மட்டும் அதில் அடித்தேன். அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், டிரைவர் வந்தோடனே உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து வந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். மேலே வீட்டில் பேசியிருந்துட்டு சரியாக 15 நிமிஷம் கழிச்சு கீழே போய் பார்க்குறேன். அவர் திரும்ப குடல் எடுத்துட்டு அந்த மரத்தை பெட்டர் கிளம்பிட்டாரு. அந்த காணொலி கூட என்னுடைய முகநூல் பக்கத்தில் இருக்குது. என்னப்பா கிளம்பிட்டா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வலி போயிடுச்சு, காயம் காஞ்சிச்சு சார், நான் வேலை செய்ய போகிறேன்ட்டு அவ்வளோ பெரிய காயத்தை வித்தின் 15 நிமிஷத்தில் ஆற்றியது அப்படிங்கிறது ஒன்று. 2வது, என்னுடைய மனைவிக்கு ஆப்ரேஷன் நடந்தது. எது குழந்தை பேருக்காக ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ நடக்கும்போது டெலிவரி ஆகும்போது அவங்கள்ட்ட வந்து கையிலே இந்த ஸ்ப்ரேயும் கையில் கொடுத்துருந்தேன். நான் கொடுத்துருந்த உடனே நீங்கள் சர்ஜன் முடிஞ்ச உடனே இந்த ஸ்ப்ரேயை அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேயை கொடுத்துட்டு இருந்தேன். நான் 2வது நாளே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். 2வது நாளே டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். சர்ஜரி, சி செக்ஷன் சர்ஜரி. 3வது நாள் அவங்க எழுந்து போய் காஃபி போட்டாங்க, கிச்சனில் போயிட்டு காஃபி போட்டாங்க. சி செக்ஷன் சர்ஜரி கிட்டத்தட்ட 10 நாள் பெட்லேயே இருப்பாங்க. ஆனால் 3வது நாள் போயிட்டு அவங்க காஃபி போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 4வது நாள் பிரித்து பார்த்தா அந்த காயம், அந்த சர்ஜரி பண்ண எந்த வடுவும் இல்லாமல் சுத்தமாக காஞ்சி போயிருந்தது. இது வந்து என் கண் முன்னாடியே நான் பார்த்தது. இதை போல ஏராளமான ஆவணங்கள், ஏராளமான பேஷண்ட்டு கண் முன்னாடியே நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான நோயாளர்களுக்கு, புற்றுநோயாளர்கள், கேன்சரு, காயம், டயபெட்டிக், கேங்க்ரீன், இப்படி எக்கச்சக்கமான நோயாளர்களுக்கு இந்த மருந்தை நம்ம கொடுத்து பரிசோதித்துல பயனடைந்திருக்கிறார்கள். அதனால் வந்து இந்த கோமிய மருந்து மாட்டினுடைய சிறுநீரை முறையாக பண்படுத்தி பதப்படுத்தி அதை மருந்தாக நம்ம உள்ளுக்கு சாப்பிடலாம், மேல் பூச்சாக கொடுக்கலாம். இப்படி கொடுக்கின்ற போது இன்னும் நிறைய விவிஐபிக்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது.
இப்போ இதை வந்து எதிரெதிர் திசையில் சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள்ல எல்லா கட்சிகளுடைய முக்கியஸ்தரெல்லாம் கூட இந்த மாட்டு கோமியத்தில் நாம் செய்திருக்கிற இந்த மருந்தை அவங்க பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால வந்து இதை பொறுத்த வரைக்கும் உடனே டக்குன்னு கெமிஸ்ட்ரி பார்வையில இதுல வந்து அமோனியா இவ்வளவு இருக்கு சார், இல்ல சோடியம் குளோரைடு இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல இவ்வளவு தானே இருக்கு, யூரியா இவ்வளவு தானே இருக்கு, இது என்ன போயிட்டு பண்ணுது இப்படின்னீங்கன்னா இதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். இதனுடைய மைக்ரோப்ஸினுடைய வேல்யூ, இதனுடைய மைக்ரோப்ஸினுடைய நாட்டு மாட்டினுடைய சிறுநீர்ல அவ்வளோ பெரிய, நான் வந்து இந்த ரகசியத்தை சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஏன்னா நாட்டு மாடை அழிப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி, உலகளாவிய முயற்சி நடக்குது. ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, நாட்டு மாடு வளர்க்கக்கூடாது, சின ஊசி போடல, நீங்க உங்க மாட்டுக்குள்ள மாடு கனெக்ஷன் விட்டுட்டீங்கன்னா 6 மாசம் சிறையில போடுவோம் அப்படின்லாம் இன்னைக்கு சட்டம் இருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்தில், கால்நடை வளர்ப்பு சட்டத்துல நீங்கள் காளை மாடு வைத்திருந்து, நீங்கள் பசுமாடு வைத்திருந்து 2 மாடுக்குள்ள கனெக்ஷன் ஆகி நீங்க கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா உங்களுக்கு 6 மாசம் சிறை விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தை, கொடூரமான சட்டம்லாம் இருக்கு. ஏன் இந்த சட்டத்தை வைக்கிறாங்கன்னா எல்லா மாடுகளும் சென ஊசி போட்டு தான் வந்து கண்ணுக்குட்டி போடணும், நாட்டு மாடு ஒன்றா சேர்ந்துடக்கூடாது, கனெக்ஷன் ஆகிடக்கூடாது. நாங்கள் வந்து ஜெர்மன்லேருந்து கொண்டு வருவோம், சுவிட்சர்லேருந்து கொண்டு வந்துடுவோம், அமெரிக்காவிலேருந்து கொண்டு வருவோம், அந்த விந்து வெள்ளைக்காரனுடைய விந்து தான் உங்கள் மாட்டினுடைய கண்ணுக்குட்டி போடணும் அப்படின்னு கொடூரமான சட்டத்தை ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த நாட்டு மாடை முற்றிலும் அழிப்பது, நாட்டு மாட்டுடைய இனமே இல்லாமல் ஆக்குறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான சட்டத்தெல்லாம் போட்டிருக்காங்க. நான் இவ்வளோ பேசியிருக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த தகவல் அடுத்த நிமிடம் அமெரிக்காவினுடைய மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய மருந்து மாஃபியாக்களுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்துடும். அப்போ இவ்வளவு சுத்தமான மாடு தமிழ்நாட்டில் இருக்குதா, இன்னும் இருக்குதா அப்படின்றத, அதை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமாக ஒழித்து விடுவார்கள். அப்படிங்கிறதுனால தான் நான் பல விஷயங்களை நான் வெளிப்படுத்தாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இப்படியான ஒரு சூழல் இருக்கின்ற போது இதை நம்ம பேசணும் அப்படிங்கிறத இப்போ நான் ரொம்ப கம்மியாக பேசியிருக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 பக்கத்துக்கு என்னால் இதை பற்றி தகவல்களை என்னால் கொடுக்க முடியும். அதனால் உண்மையிலே ஐஐடி அவங்க வந்து நிர்வாகம் இந்த நாட்டு மாட்டினுடைய சிறுநீர் மருந்தாக்குவது பற்றி உண்மையிலே அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்குமே. சும்மா வந்து ஐடியாலஜி பேசுவோம் அப்படின்னாங்கன்னா வேஸ்ட்டு, நான் போகிறதும் அவங்களுக்கு வேஸ்ட்டு. ஏன்னா எல்லா நிறுவனங்களும் கார்ப்பரேட்டுகளால், மருந்து மாஃபியாக்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்படிங்கிறதுனால நம்ம கடைசியில் கொண்டு போய் விட்டுட்டு நம்மளை முட்டு சந்தில் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் பயப்படுறேன். அதனால் உண்மையிலே அந்த மாதிரி அவங்களுக்கு ஐஐடியினுடைய அந்த இயக்குனருக்கு அந்த மாதிரி ஒன்று ஒரு யோசனை இருக்குமே, அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இல்லை எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணட்டும், அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதற்கான ரிசர்ச்சை நம்ம கொண்டு வரலாம். அதனால் இது உண்மையிலே நடக்குமே ஆனால், இந்த நான் சொல்கிறதெல்லாம் நடந்து போயிடுமே ஆனால் எந்த ஒரு மருந்தும், மேக்ஸிமம் மருந்து தேவையில்ல. சர்ஜரிக்கே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சர்ஜரிக்கை வந்து ஆஃப்டர் சர்ஜரி நீங்கள் மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு இதை ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்கன்னா போதும், காயம் மாறிடும். அதே மாதிரி மிலிட்ரியில் இதை யூஸ் பண்ணலாம், ஆர்மியில் யூஸ் பண்ணலாம். ஆர்மி மேன் கையிலே ஒரு பேக்கெட்டில் இந்த கோமிய மருந்தை ஸ்ப்ரே வச்சுட்டு இருந்தாங்கன்னா இன்கேஸ் போகின்ற போது துப்பாக்கி சூடு வந்துடுது, கீழே விழுந்துடுறாங்க, அடிபட்டுடுறாங்க, எதாவது டக்குன்னு ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 15 நிமிஷத்தில் அந்த வலி இல்லைங்க, எல்லாம் வலி வீக்கம் எல்லாம் போயிடுச்சுன்னா அடுத்து இவன் சண்டை போட போயிடலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு 10 நாள் அட்மிஷன் இருந்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிடத்தில் நீங்கள் திரும்பவும் சண்டைக்கு போகக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசனாக ஆர்மியில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு முதலுதவி பெட்டியில் இந்த மருந்து இருக்கணும். அதே மாதிரி காரில் போகிறவங்க இந்த மருந்து வச்சுருந்தாங்கன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டுக்கு அதை அடிச்சுட்டு நம்ம வந்து பாதுகாப்பாக அந்த ரத்தம் கசிதலை உடனடியாக தடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த மருந்து, இந்த ஆய்வுகள் உண்மையிலே நடக்குமையானால் உலக மக்களுக்கு, மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய கொடையாக, மிகப்பெரிய ஒரு அமிர்தமாக இந்த நாட்டு மாட்டினுடைய சிறுநீர் மருந்தானது பயன்படும் என்பதில் எனக்கு எல்லளவிலும் அச்சமில்லை. அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இவர் வந்து முழு சங்கி அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை அரசங்கின்னு சொன்னாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, எப்படி வேணாலும் திட்டிட்டு போங்க. ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பதனால இந்த நேரலையில் நான் பதிவு செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.